லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே எஸ்ஆர்டி. கல்வி பண்புகளை கண்ணின போற்று பள்ளிகள் யாவையும் கைவசமாக்கு. பள்ளியின் பேரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்டி. லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே எஸ்ஆர்டி. கல்வி பண்புகளை கண்ணின போற்று பள்ளிகள் யாவையும் கைவசமாக்கு. பள்ளியின் பேரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்டி. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry. Hi 12th standard students, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாலிட் ஸ்டேட் லெசன்ஸில் ஸோ கிளாஸில் என்ன முடித்தோமோ அதனுடைய கண்டினியூஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா calculations involving unit cell dimensions. ஓகேவா? ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா கிளாஸில் ஸோ சிம்பிள் கியூபிக் அண்ட் தென் பாடி சென்டர் அண்ட் தென் ஃபேஸ் சென்டரில் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எப்படி எத்தனை இருக்குது அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணி காமிச்சோம். ஓகேவா? கிளாஸில் பார்த்தோம். ஸோ அதனுடைய கண்டினியூஷன்ஸாக நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் அனாலிசிஸ் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் டூல் ஃபார் டிட்டர்மினேஷன் ஆஃப் த கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர். ஸோ இது வந்து 1 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்பாங்க, அனலைன் பண்ணிக்கோ. ஸோ கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரை வந்து அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு என்ன பேட்டர்ன் மூலிமா நம்ம யூஸ் பண்ணி அனாலிசிஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் அனாலிசிஸ் மூலிமா நம்மளால் என்ன பண்ண முடியும்? இட் இஸ் ஸ்டடி அபவுட் த கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர். The interplanar distance d between two successive planes of atoms can be calculated using the following equations form. அதாவது அந்த கிறிஸ்டலில் பார்த்தீங்கன்னா இன்டர்பிளேனார் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அந்த இன்டர்பிளேனார் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத என்ன டினோட் பண்ணியிருக்காங்க? டி. இந்த இன்டர்பிளேனார் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 2 சக்ஸசிவ் பிளேன்ஸில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸை அந்த டிஸ்டன்ஸை நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க, கால்குலேட் பண்ண முடியும். அந்த டிஸ்டன்ஸ் தான் என்னன்னு சொல்கிறாங்க? இட் இஸ் அன் இன்டர்பிளேனார் டிஸ்டன்ஸ். இட் இஸ் டினோட்டட் பை டி. ஓகேவா? சக்ஸசிவ் பிளேன்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய பிளேன்ஸில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ்குள்ள டிஸ்டன்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? இன்டர்பிளேனார் டிஸ்டன்ஸ். ஸோ இந்த இன்டர்பிளேனார் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் டேட்டா நம்ம வச்சு நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா பிராக்ஸ் ஈக்குவேஷன் மூலிமா நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த பிராக்ஸ் அப்படிங்கிறவர் என்ன பண்ணார்? ஒரு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்தாரு. அந்த ஈக்குவேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2d sin theta is equal to n lambda அப்படிங்கிற இந்த ஈக்குவேஷன்ஸ் தான். இந்த ஈக்குவேஷன் பிராக்ஸ் கொடுக்கறதுனால இந்த ஈக்குவேஷன்ஸ்க்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் பிராக்ஸ் ஈக்குவேஷன். ஸோ இதில் ஒரு டேர்ம் அப்படிங்கிறது என்னென்ன அப்படிங்கிறது பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிராக்ஸ் ஈக்குவேஷனில் லேம்டா அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வேவ் லென்த். ஓகேவா? லேம்டா அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியும், இட் இஸ் த வேவ் லென்த் ஆஃப் எக்ஸ்ரேஸ். ஸோ எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷனில் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? எக்ஸ்ரே தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த எக்ஸ்ரேவோட வேவ் லென்த். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டீட்டா ஆங்கிள் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த இடத்துல எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகுதோ அப்படிங்கிறத பார்த்து நம்ம டீட்டா வேல்யூ நம்ம மெஷர் பண்ணுவோம். ஸோ டீட்டா இஸ் த ஆங்கிள் ஆஃப் டைஃப்ராக்ஷன். என் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட் இஸ் த ஆர்டர் ஆஃப் டைஃப்ராக்ஷன். என் ஆர்டர் அப்படிங்கிறது வெதர் இட் இஸ் ஃபஸ்ட் ஆர்டர் ஆர் செகண்ட் ஆர்டரா அப்படிங்கிறது. ஸோ நமக்கு இந்த வேல்யூஸ் எல்லாமே தெரிஞ்சுதுன்னு சொன்னால் என்னென்ன வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் லேம்டா and then n and then theta. இந்த வேல்யூஸ் நமக்கு தெரிஞ்சுன்னு சொன்னால் டியோட வேல்யூ நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டி அப்படிங்கிறத நம்ம என்னென்னு சொன்னோம்? இட் இஸ் ஏ இன்டர்பிளேனார் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே சொன்னோம். அப்போ டி கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி இஸ் ஈக்குவல் டு என் லேம்டா டிவைடட் பை 2 sin theta அப்படின்னு வரும். ஸோ இதுலேருந்து நமக்கு டி வேணும்னு சொன்னால் இந்த 2 sin theta அப்படிங்கிறது கீழே போகும். ஓகேவா? ஸோ இப்போ டி இஸ் ஈக்குவல் டு என் லேம்டா பை 2d sin theta அப்படின்னு மாறும். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூஸிங் திஸ் வேல்யூஸ் த எட்ஜஸ் லென்த் ஆஃப் த யூனிட் செல் கேன் பி கால்குலேட்டட். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த யூனிட் செல்லோட எட்ஜ் லென்த்தையும் பார்த்தீங்கன்னா நம்மளால் என்ன பண்ண முடியும்? கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் ஆஃப் டென்சிட்டி. ஸோ டென்சிட்டி எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தனியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்கலாம் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க டென்சிட்டி அப்படிங்கிறது. ஸோ யூஸிங் த எட்ஜ் லென்த் ஆஃப் ஏ யூனிட் செல்
we can calculate the density rho. Density அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க, it is the rho, ஓகேவா, rho of the crystal by considering a cubic unit cell as follows. ஸோ அந்த யூனிட் செல்லுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா டென்சிட்டியை நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். அப்போ டென்சிட்டி அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம், rho is equal to mass by volume. மாஸ் பை வால்யூம் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், டென்சிட்டின்னு சொல்லுவோம். அப்போ டென்சிட்டி எப்படி மெஷர் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோ இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் த யூனிட் செல் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த யூனிட் செல். ஸோ யூனிட் செல்லோட மாஸு அண்ட் தென் யூனிட் செல்லோட வால்யூம், ஓகேவா. ஸோ இது வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கிறாங்க, ஃபஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் எடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாஸ் ஆஃப் த யூனிட் செல் நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னால், மாஸ் நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் அந்த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த யூனிட் செல்லில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும், ஒரு மாஸ் ஒரு ஆட்டம் அந்த இருக்கக்கூடிய அந்த ஆட்டம்ஸில் ஒரு ஆட்டமோட மாஸை ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும்னு சொன்னால் நமக்கு அந்த மாஸ் கிடைச்சிடும், யூனிட் செல்லோட மாஸ். அப்போ மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் என்ன வேணும், நமக்கு மோலார் மாஸ் வேணும். அந்த ஆட்டமோட மோலார் மாஸ் கால்குலேட் பண்ணணும். அந்த ஆட்டமோட மோலார் மாஸ் வேணும்னா நமக்கு அட்டாமிக் மாஸ் தெரிஞ்சிருக்கணும், ஓகேவா. ஸோ மோலார் மாஸ் டிவைடட் பை அவகாட்ரா நம்பர். ஸோ அவகாட்ரா நம்பர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், இட் இஸ் ஏ ஸ்டாண்டர்ட் வேல்யூ 6.023 × 10⁻⁻23 அப்படிங்கிறது தான் அவகாட்ரா நம்பர். ஸோ மோலார் மாஸோட யூனிட் பார்த்தீங்கன்னா கிராம் மோல் இன்வர்ஸ், அவகாட்ரா நம்பரோட யூனிட் பார்த்தீங்கன்னா மோல் இன்வர்ஸ். அப்போ எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் கிராமில் வரும், ஓகேவா. ஸோ இப்போ மாஸ் அப்படிங்கிறது எப்படி எழுதியிருக்காங்க பாருங்கள், மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் இஸ் ஈக்குவல் டு மோலார் மாஸ். மோலார் மாஸ் எப்படி டினோட் பண்ணியிருக்காங்க, கேபிட்டல் எம். ஸோ அவகாட்ரா நம்பர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா NA. ஸோ இந்த மாதிரி போட்டாங்கன்னா இதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவகாட்ரா நம்பர். ஸோ இதை எடுத்துகிட்டு போய் எதில் சப்ஸ்டியூட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா செகண்டில் சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. அப்போ மாஸ் ஆஃப் யூனிட் செல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பிலாங் டு தட் யூனிட் செல் அப்படிங்கிறது n. ஸோ அதுக்கடுத்து m அப்படிங்கிறது மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் நமக்கு தெரிஞ்சிருக்கு, என்னன்னு பார்த்தீங்கன்னா m/Na அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ அதை ரெண்டுத்தையும் போட்டிருக்காங்க, ஓகேவா. ஃபார் ஏ கியூபிக் யூனிட் செல் ஆல் த எட்ஜஸ் லென்த்தஸ் ஆர் ஈக்குவல். ஸோ எட்ஜ் லென்த் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கியூப் நீங்கள் வரையுமுள்ள அதில் எட்ஜ் லென்த் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம், ஓகேவா. ஏபின்னு எடுத்துக்கோங்க, இதுதான் பார்த்தீங்கன்னா எட்ஜ் லென்த். இந்த எட்ஜ் லென்த் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க, ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஓகேவா. ஏபி இஸ் ஈக்குவல் டு சி, ஓகேவா. ஸோ இது நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னு சொன்னால் இதை எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு எடுத்துப்பீங்க, இதை ஒய் ஆக்சிஸ்ன்னு எடுத்துக்கோங்க, இதை இசட் ஆக்சிஸ்ன்னு எடுத்துக்கோங்க. இதுக்கு ஒரு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா என்னென்னு கொடுப்பீங்க, ஏன்னு கொடுப்பீங்க, இதுக்கு ஒரு பின்னு கொடுப்பீங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். இது ஆல்ஃபா, இது பீட்டா, இது காமா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு ஏபின்னு கொடுத்தாச்சு. அப்போ இதுக்கு ஒரு சீன் கொடுப்பீங்க. இந்த எட்ஜ் லென்த் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க, இட் இஸ் ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வால்யூம் ஆஃப் த யூனிட் செல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா சைடு இன்ட்டு சைடு இன்ட்டு சைடு. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ வரும், ஓகேவா. சைடு இன்ட்டு சைடு இன்ட்டு சைடு அப்படின்னு சொல்லுவாங்களா பார்த்தீங்கன்னா ஏ இன்ட்டு ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு என்ன வரும், வால்யூம் ஆஃப் த யூனிட் செல் இஸ் ஏ கியூப். அப்போ டென்சிட்டி ஆஃப் த யூனிட் செல் அப்படிங்கிறது n, ஓகேவா. ஸோ m/Na. ஸோ வால்யூம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கவங்கள டென்சிட்டி வேணும்னு சொன்னால் மாஸ் பை வால்யூம் அப்படிங்கிறது தான் நமக்கு டென்சிட்டி. அப்போ நமக்கு மாஸ் நமக்கு கிடைச்சிடுச்சு, வால்யூம் அப்படிங்கிறது நமக்கு வேணும். வால்யூம் நம்ம இங்கே கண்டுபிடிச்சாச்சு ஏ கியூப். ஸோ அப்போ A3 A கியூப் NAன்னு வரும், ஓகேவா. ஸோ ஈக்குவேஷன் 6, இந்த ஈக்குவேஷன் தான் பார்த்தீங்கன்னா 6th ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷனில் என்னென்ன வேல்யூஸ்லாம் நம்ம தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் எதை கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க பாருங்கள். ஈக்குவேஷன் 6 contains 4 variables, namely first one is rho, அதாவது டென்சிட்டி, n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், அண்ட் எம்ங்கிறது பார்த்தீங்கன்னா மோலார் மாஸ், அண்ட் ஏங்கிறது பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் த யூனிட் செல். இந்த 4 வேரியபிள்ஸும் நம்ம தெரிஞ்சிருந்ததுன்னு சொன்னால் 4th ஒன் நம்மளால் என்ன பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா ஏதாவது 3 வேரியபிள்ஸ் தெரிஞ்சதுன்னு சொன்னால் 4th ஒன் நம்மளால் என்ன பண்ண முடியும், கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸாம்பிள் 2. ஸோ பேரியம் ஹேஸ் ஏ பாடி சென்டர் கியூபிக் யூனிட் செல். Barium has a body center cubic unit cell and with a length of எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள் 508 picometer and along an edge what is the density of barium in density கேட்டிருக்காங்க. எதில் யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா in gram centimeter
-3ல் கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு டென்சிட்டி தான் இதுக்கு நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ டென்சிட்டி அப்படிங்கிறது நான் முன்னாடியே சொன்னேன், ரோ டென்சிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ஃபார்முலா நம்ம லாஸ்ட்டாக நம்ம என்னென்னு பார்த்தோம், டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு, அதாவது ரோ இஸ் ஈக்குவல் டு NM/A³ அப்படிங்கிறது பார்த்தோம். NA அப்படிங்கிறது இட் இஸ் அவகோட்ரா நம்பர், உங்களுக்கு தெரியும். இதில் என்னென்ன வேரியபிள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லென்த்து கொடுத்துருக்காங்க, அதாவது எட்ஜ் லென்த் கொடுத்துருக்காங்க A. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிக்கோமீட்டரில் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம எதில் மாற்றிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டரில் மாற்றிக்க போகிறோம். ஸோ 1 பிக்கோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 × 10⁻⁻10 சென்டிமீட்டர். 1 பிக்கோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 × 10⁻10 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா 1 பிக்கோமீட்டரோட வேல்யூ. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் மார்க் கொஸ்டின்ஸில் கேட்கலாம். பிக்கோமீட்டர் அப்படிங்கிறது வேல்யூ. இந்த பிக்கோமீட்டர் நம்ம என்ன மாற்றிருக்கோம் பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டரில் மாற்றிருக்கோம். ஓகே, ஏ அப்படிங்கிறது 508 பிக்கோமீட்டர். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா n இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. n அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் என்ன டைப் ஆஃப் சென்டர் கியூபிக்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ பாடி சென்டர் கியூபிக். ஸோ நம்ம பாடி சென்டர் கியூபிக்னு நம்ம கால்குலேட் பண்ணவங்கள n அப்படிங்கிறது எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 2 வரும். ஓகேவா? ஸோ பாடி சென்டர் கியூபிக் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்பர் ஆஃப் கார்னர் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்போம், NC/8 + NB/1 அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இதுதான் பார்த்தீங்கன்னா பாடி சென்டர் கியூபிக் எக்ஸாம்பிள். ஸோ இதில் நம்பர் ஆஃப் கார்னர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 8 கார்னர்ஸ் இருக்குது. 8 கார்னர்ஸ்லேயும் ஆட்டம் ப்ரெசன்ஸ் ஆகிருக்கு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கார்னரில் எத்தனை ஆட்டம் ப்ரெசன்ஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8 ஆட்டம்ஸ் இருக்கிறதுனால 8/8 ப்ளஸ் NB அப்படின்னு சொல்லுவாங்களோ, ஒரு க்யூபுக்கு பார்த்தீங்கன்னா சென்டர் அப்படிங்கிறது ஒன்று தான் இருக்கும். அந்த ஒரு சென்டர்லேயும் பார்த்தீங்கன்னா ஆட்டம் ப்ரெசன்ஸ் ஆகிருக்கு. ஸோ 1/1. ஸோ 8 நம்ம கேன்சல் பண்ணால் 1 வரும், இதுவும் என்ன ஆகும் 1 வரும். ஸோ 1 + 1 2. அப்போ நம்பர் ஆஃப் பாடி சென்டர் கியூபிக் யூனிட் செல்லுக்கு n அப்படிங்கிறது என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு 2. அதனால தான் இந்த இடத்துல டேரெக்டாக அவங்க n இஸ் ஈக்குவல் டு என்னன்னு காமிச்சிருக்காங்க, 2ன்னு காமிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் பேரியம் குளோரைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், மோலார் மாஸ் கால்குலேட் பண்ணணும். ஸோ மோலார் மாஸ் கால்குலேட் பண்ணால் நமக்கு 137.3 கிராம் மோல் இன்வர்ஸ்ன்னு வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிக்கோமீட்டரில் சென்டிமீட்டராக மாற்றிருக்காங்க. இங்கே 10⁻−10 இருக்குது, ஆனால் இங்கே 10⁻−8 கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் 508 அப்படிங்கிறது என்னவா மாற்றி எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் நோட்டேஷனில் 5.08ன்னு எழுதியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல 2 டிஜிட்டுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க, பாயிண்ட் பண்ணிச்சிருக்காங்க. அப்போ 10⁻−2ன்னு வரும். ஓகே, ரைஸ் பண்ணி எழுத முடியல. அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 10⁻⁻2 இருக்குது 5 பாயிண்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா பிக்கோமீட்டருக்கு 10⁻−10 இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது 2ல் வரும், இதில் 2ல் வரும், இது பார்த்தீங்கன்னா 10ல் வரும். அப்போ 10 அப்படின்னு சொல்லுவங்களா பார்த்தீங்கன்னா நமக்கு -8ன்னு வரும். ஸோ இங்கே 2, இங்கே பார்த்தீங்கன்னா 10⁻−10. அதனால் நமக்கு இங்கே என்ன ஆயிடுச்சு, -10, இங்கே ஒரு 2 பாசிட்டிவில் இருக்குது. ஸோ -8 சென்டிமீட்டர்னு வரும். ஓகே, திரும்ப சொல்கிறேன், இந்த இடத்துல சயின்டிஃபிக் நோட்டேஷன் எழுதியிருக்காங்க, பாயிண்ட்டை ரைஸ் பண்ணி எழுதியிருக்காங்க 10⁻ 2 பாயிண்ட் அப்படிங்கிறனால 10⁻2ன்னு எழுதியிருக்காங்க. இங்கே பிக்கோமீட்டருக்கு 10⁻−10 இருக்கும். இங்கே +2, இங்கே ஒரு -10, +2 -10 சொல்லுவாங்க. நமக்கு எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா -8 சென்டிமீட்டரில் நம்ம கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஸோ மற்ற வேல்யூஸ் எல்லாமே தெரியும். ஸோ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ரோலை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இந்த ஃபார்முலாவில் வேல்யூஸ் n அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், நம்ம 2 ஆட்டம்ஸ் அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணியாச்சு. ஸோ 2mங்கிறது பார்த்தீங்கன்னா மோலார் மாஸ் ஆஃப் பேரியம் குளோரைட், பேரியம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பேரியமோட மோலார் மாஸ் பார்த்தீங்கன்னா 137.3 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அடுத்து A³ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு பிக்கோமீட்டர் எட்ஜ் லென்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ எட்ஜ் லென்த் அப்படிங்கிறது பிக்கோமீட்டரை நம்ம சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணியாச்சு. 5.08 × 10⁻−8 சென்டிமீட்டர். ஸோ ஏ நமக்கு கிடச்சிடுச்சு. ஸோ A³ ஓகேவா, ஃபார்முலா A³. ஸோ ஏவை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், க்யூப் போட்டுக்கிறோம். ஸோ NA அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அவகோட்ரா நம்பர். ஸோ அவகோட்ரா நம்பர் வேல்யூ பார்த்தீங்கன்னா 6.023 × 10⁻23 ஆட்டம் மோல் இன்வர்ஸ். ஓகேவா? ஸோ இதில் எதெல்லாம்
இதாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோல் இன்வர்ஸ் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஆட்டம் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். இதில் ஒரு சென்டிமீட்டர் இருக்குது, இதில் ஒரு கிராம் மட்டும் இருக்கும். சென்டிமீட்டர் க்யூப் கீழே இருக்கிறது மேலே போனால் மைனஸ் க்யூப் ஆகும். ஸோ சென்டிமீட்டர் மைனஸ் க்யூப் இருக்குது. ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2, இதில் 1, 37.3, இதில் 5.8. இதை தனித்தனியாக பிரித்து எடுத்து எழுதியிருக்காங்க க்யூப் அப்படிங்கிறதுனால. ஸோ இதை நம்ம தனியாக எழுதணும்னு சொன்னால் 5.08 இன்ட்டு க்யூப்னு எழுதியிருக்கோம். இதை எப்படி எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 10⁻24 எழுதியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவகோட்ரோ நம்பர். இது எல்லாத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும்னு சொன்னால் நமக்கு லாஸ்ட்டில் என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா ரோவோட வேல்யூ 3.5 கிராம் சென்டிமீட்டர் மைனஸ் 3ன்னு வரும். ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ரோ. ஸோ இந்த ஃபார்மா நமக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னால் இந்த கொஸ்டின்ஸ்லேருந்து என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம டென்சிட்டி கால்குலேட் பண்ண வேண்டியது தான். ஓகே, இதில் பிகோமீட்டரில் கொடுத்துருந்தா என்னவா கன்வெர்ட் பண்ணிக்கணும், சென்டிமீட்டரில் கன்வெர்ட் பண்ணிக்கணும். டைரெக்டாக சென்டிமீட்டராக கொடுத்துருந்தா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படியே எடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சப்ஸ்டியூட் பண்ணி ஜஸ்ட் ரோவை மட்டும் என்ன பண்ணிக்கலாம், கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக்கிங் இன் கிறிஸ்டல்ஸ் அப்படின்னு டாபிக் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். பேக்கிங் இன் கிறிஸ்டல்ஸ்க்கு ஸோ பழக்கடைக்கு போனால் நம்ம பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க பார்க்குறதுக்கு. ஃபஸ்ட்டு ஒரு லேயர் ஆப்பிள் இருக்கும், அதுக்கு மேலே ஒரு லேயர், அதுக்கு மேலே ஒரு லேயர், அதுக்கு மேலே ஒரு லேயர். ஸோ அதுதான் நம்ம இதை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம் எப்படி பேக்கிங் அப்படிங்கிறது. ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா லீனியர் அரேஞ்ச்மெண்ட் எப்படி என்னென்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். So let us consider the packing of fruits for display in fruit stalls. Fruit stalls நீங்கள் போனீங்கன்னா, பழக்கடைக்கு போனீங்கன்னா பழம் எல்லாமே இப்படி தான் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஆரஞ்சு தனியாக, ஆப்பிள் தனியாக, ஓகேவா, இருக்கிற ஃப்ரூட்ஸை தனித்தனியாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்படி அரேஞ்ச் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸாக அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ ரொம்ப நெருக்கமாக வச்சுருப்பாங்க. அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா சம் ஸ்பேஸஸ் இங்கே தெரியுது பாருங்கள். ஓகேவா, சின்ன சின்ன ஸ்பேஸ் இருக்கும். ஓகேவா, கண்டிப்பாக கேப் இல்லாமல்லாம் பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ண முடியாது. சம் ஸ்பேஸஸ் இருக்கும் அங்கங்கே, ஒரு லேயருக்கும் இன்னொரு லேயருக்கும் பார்க்கும்போது நடுவில். These are closed packed arrangement as shown in the figure. We can extend this analogy to visualize the packing of constituent atom, ions, molecules in a crystal. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரூட்ஸில் உங்களுக்கு காமிச்சிருக்காங்க ஃப்ரூட் ஸ்டால்ஸில். இதே பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்டலில் அந்த ஆட்டம்ஸோ இல்லை அயான்ஸோ மாலிகுல்ஸோ எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இதை வச்சு எக்ஸாம்பிளாக பார்க்க போகிறோம். இன் ஏ கிறிஸ்டல் பை ட்ரீட்டிங் them as hard sphere to maximize the attractive force between the constraints, they are generally tend to pack together as close as possible to each other. ஸோ அப்போ ஆட்டம்ஸ் அயன்ஸாக இருக்கட்டும் பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்டலில் ஒன்று பார்த்தீங்கன்னா காம்பேக்டாக இருக்கிறதுனால அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அந்த இடத்துல எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த இடத்துல அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதிகமாக இருக்கிறதுனால தான் ரொம்ப க்ளோஸாக நம்மளால் என்ன பண்ண முடியும், அந்த கிறிஸ்டலில் ஆட்டம்ஸ் எல்லாம் பேக் ஆகிருக்கும். ஓகே, இன் திஸ் போர்ஷன் வி டிஸ்கஸ் ஹவு டு பேக் ஐடென்டிக்கல் ஸ்பியர் டு கிரியேட் கியூபிக் அண்ட் ஹெக்ஸகனல் யூனிட் செல். ஸோ இந்த போர்ஷனில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட்டம்ஸும் சிம்பிள் கியூபிக்ஸில் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு அண்ட் தென் ஹெக்ஸகனல் யூனிட் செல்லில் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். Okay, before moving on this 3-dimensional arrangement, let us first consider the 2-dimensional arrangement of the sphere for better understanding. So 3-dimensional போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஃபஸ்ட்டு 2D பார்த்துட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணலாம் 3Dக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 1 டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. லீனியர் கிறிஸ்டல்ஸ் இன் 1 டைரக்ஷன்ஸ். லீனியர் அரேஞ்ச்மெண்ட் எப்படி அரேஞ்ச்மெண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே நம்ம போனோடனே அந்த பழக்கடையில் நம்ம எடுத்தோடனே ஃபஸ்ட்டு ஒரு லேயர் தான் நம்ம எடுத்து வைப்போம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே சைடில் ஒரே டைரக்ஷன் அரேஞ்ச் ஆகிருக்கனால இது என்ன டைரக்ஷன் சொல்கிறாங்க, இட் இஸ் கால்ட் அ 1 டைரக்ஷன். ஓகேவா, இது ஒரு ஆப்பிள், இது ஒரு ஆப்பிள், இது ஒரு ஆப்பிள், இது ஒரு ஆப்பிள், அப்படியே லைனாக அடுக்கி வச்சுட்டே போகிறாங்க கீழே. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே இன்னொன்று வைக்கிறாங்க. அப்போ இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் பார்க்கும்போது இன்னொரு ஆப்பிள் வைக்கும்போது இங்கே ஸ்பேஸ் இருக்கும், இது ரெண்டுத்துக்கும் நடுவில் வைக்கும்போது இந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்கும். அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிகிட்டே போவாங்க. ஓகே, அப்போ ஒரு சைடில் இருக்கிறதுனால இதை நம்ம என்னென்னு சொல்கிறோம், இட் இஸ் கால்ட் அ 1 டைரக்ஷன். ஸோ அப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இன் எ ஸ்பெசிஃபிக் டைரக்ஷன் தேர் இஸ் ஒன்லி 1 பாசிபிலிட்டி டு அரேஞ்ச் த ஸ்பியர் இன் 1 டைரக்ஷன். ஸோ இது வந்து லீனியராக அரேஞ்ச் ஆகிருக்கும், ஒரே டைரக்ஷன் தான். இது இப்படி அரேஞ்ச் பண்ணாலும் ஓகே, இல்லைனா இந்த சைடு இந்த வியூவில் பார்த்தாலும் நமக்கு பார்த்திங்கன்னா 1 டைரக்ஷன். நமக்கு எப்படி பார்த்தாலும் பார்த்திங்கன்னா 1 டைரக்ஷன். இது இப்படி பார்த்தாலும் அது 1 டைரக்ஷன் தான், இப்படி பார்த்தாலும் அது 1 டைரக்ஷன் தான். அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஃப்ரூட்டை நம்ம பார்த்தோம்னு சொன்னால் பேக் சைடில் இருக்கிற ஃப்ரூட்ஸ் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி என்ன ஆகிடும், அந்த ஃபஸ்ட் ஃப்ரூட்குள்ளேயே என்ன ஆகிடும், கவர் ஆகிடும். இன் திஸ் அரேஞ்ச்மெண்ட் ஈச் ஸ்பியர் இஸ் இன் கான்டாக்ட் வித் 2 நெய்பரிங் ஸ்பியர்ஸ் ஆன் எய்தர் சைட். ஸோ இந்த ஃப்ரூட்ஸில் பார்க்கும்போது இந்த ஒரு பர்டிகுலர்
ஃப்ரூட்டை நான் கன்சிடர் பண்ணி பார்க்க முடியல. பார்த்தீங்கன்னா எப்படி கான்டாக்ட் அரேஞ்சாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு 2 ஃப்ரூட்ஸ் இருக்கும். இது 2 நியர்லி பார்த்தீங்கன்னா 2 ஃப்ரூட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா நெய்பர் அப்படின்னு சொல்லலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு ஃப்ரூட்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஃப்ரூட்ஸையும் இந்த ஃப்ரூட்ஸையும் நான் எடுத்துக்கலாம். இந்த ஃப்ரூட்டை நான் கன்சிடர் பண்ணால் இது 2 நெய்பர், இந்த ஃப்ரூட்டை கன்சிடர் பண்ணால் இது 2 நெய்பர்னால் அப்போ இந்த ஃப்ரூட்டு கன்சிடர் பண்ணால் இது 2 நெய்பர். உங்களுக்கு கலர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுனால சென்டரில் ஒரு பிங்க் கலர் ஆட்டமை சூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா எது நெய்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது 2ம் நெய்பர். பக்கத்தில் எது அட்டாச் ஆகிருக்கோ அதுதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், நெய்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இட் இஸ் ஏ ஒன் டைரக்ஷனில் சொல்கிறாங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்கும்போது 2 டைமென்ஷனல் க்ளோஸ்டு பேக்கிங்கில் வரும். 2 டைமென்ஷனல் க்ளோஸ்டு பேக்கிங்கில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2 டைமென்ஷனல் பிளேனார் பேக்கிங் கேன் பி டன் இன் த ஃபாலோயிங் 2 டிஃப்ரெண்ட் வேஸ். 2 வேஸில் இது என்ன பண்ணலாம், அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு லேயர், அதுக்கடுத்து ஒரு லேயர். ஓகேவா? ஸோ அப்படியே அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. திரும்ப அந்த மாதிரி அடுக்கி வச்சுட்டு போயிட்டே இருக்கும்போது நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு வாய்ட்ஸ் கிடைக்கும். வாய்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஸ்பேஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைப் என்ன சொல்கிறாங்க, ஏஏ டைப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஏஏ டைப் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ லீனியர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஸ்பியர் இன் ஒன் டைரக்ஷன் இஸ் ரிப்பீட்டட் இன் 2 டைமென்ஷன். அதாவது லீனியர் அரேஞ்ச்மெண்ட் ஏஏ டைப்பில் அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக அரேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் 2 டைமென்ஷனில் சொல்கிறாங்க. தட் இஸ் மோர் நம்பர் ஆஃப் ரோஸ் கேன் பி ஜென்ரேட்டட் ஐடென்டிக்கல் டு the one dimensional arrangement such that all spheres of different rows align vertically as well as horizontally as shown in the figure. ஸோ ஹரிசாண்டல் வைஸ் பார்க்கும்போது 2 சைடும் ஹரிசாண்டல் வைஸ் பார்க்கும்போதும் நமக்கு பார்த்திங்கன்னா ஒரே டைரெக்ஷனாக தான் இருக்குது பாருங்கள். ஹரிசாண்டல் பார்க்கும்போது நமக்கு லீனியராக தான் இருக்குது. ஸோ ஒன் டைரக்ஷன் மாதிரி. ஸோ வெர்டிக்கலில் நம்ம பார்க்கும்போதையும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன் டைரக்ஷன் மாதிரி தான் இருக்குது பாருங்கள். எப்படி பார்த்தாலும் நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த வியூவில் பார்க்கும்போது நமக்கு ஹரிசாண்டல் ஆஸ் வெல் அஸ் வெர்டிக்கலில் பார்க்கும்போது அந்த 1 டைமென்ஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது பாருங்கள். தெரியுதா? 1 டைமென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்களா. கரெக்டாக பார்த்தீங்கன்னா லீனியராக பார்த்தீங்கன்னா ஆட்டம்ஸ் எல்லாமே அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? If we denote the first row as A type arrangement, then the above mentioned packing is called as AA type. அப்படின்னா ஃபஸ்ட்டு டைப்பை நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஏ அப்படின்னா தட் மீன்ஸ் சேம் ஆட்டம்ஸ். அப்போ ஃப்ரூட் ஸ்டால் வச்சு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கறதா இருந்தால் ஃபஸ்ட்டு நீங்கள் ஆரஞ்சு பழம் ஒரு டைரெக்ஷனில் வைக்கிறீங்க, இப்படி வைக்கிறீங்கன்னா இப்படியும் நீங்கள் என்ன தான் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு. அப்போ நீங்கள் ஹரிசாண்டல் வைஸாகவும் வெர்டிகல் வைஸாகவும் பார்க்கும்போதுல எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஆரஞ்சு பழமாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால தான் இந்த இடத்துல என்ன டைப்புன்னு சொல்கிறாங்க, ஏஏ டைப். ஏன்னா திரும்ப திரும்ப அதே ஃப்ரூட்டே நான் என்ன பண்ணுறேன், ரிப்பீட் பண்ணுறேன். அதே ஆட்டம்ஸே இங்கே ரிப்பீட் ஆகிறதுனால இந்த பேக்கிங் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் அ ஏஏ டைப்புன்னு சொல்கிறோம். பிகாஸ் ஆல் ரோஸ் ஆர் ஐடென்டிக்கல் as the first one. எல்லா சைடும் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிக்கலாக இருக்கும். இதை இப்படி பார்த்தாலும் சிமிலராக தான் இருக்கும். இந்த டைரெக்ஷனில் இப்படி பார்த்தாலும் வியூவில் பார்த்தாலும் சிமிலராக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால தான் அதை என்னன்னு சொல்கிறாங்க, ஏஏ டைப்புன்னு சொல்கிறாங்க. இன் திஸ் அரேஞ்ச்மெண்ட் ஈச் ஸ்பியர் இஸ் இன் கான்டாக்ட் வித் 4 of its neighbors. ஸோ இதில் பார்க்கும்போது ஒரு ஆட்டம்ஸும் பார்த்தீங்கன்னா எத்தனை ஆட்டம்ஸ் கூட அது கான்டாக்ட் நெய்பர்ஸ் மீன்ஸ் நியர்லி டச் ஈச் அதர். ஓகேவா? அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 4 இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதுலேயே உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். ஸோ இந்த ஆட்டமை நான் கன்சிடர் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் எத்தனை ஆட்டம்ஸ் கூட இது டச்சில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு. ஸோ இப்போ இது பாருங்கள், லெஃப்ட்டு ரைட்டு டாப்பு பாட்டம். அப்போ டோட்டலாக நமக்கு எத்தனை ஆட்டம்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 4. ஸோ நான் இந்த ஆட்டம்ஸை எடுத்து பார்க்குறேன், இந்த ஆட்டம்க்கு. அப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தான் வரும் பார்த்தீங்கன்னா 4 தான் வரும். நீங்கள் எந்த ஆட்டம்ஸ் எடுத்து பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 4 அப்படிங்கிறது வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், இட் இஸ் கால்ட் அ கோஆர்டினேஷன் நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு இந்த டயக்ராமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் பண்ணி காமிச்சிருக்காங்க பாருங்கள். அவங்க இந்த ஆட்டம்ஸ்க்கு அவங்க புக்கில் காமிச்சிருக்காங்க. இந்த நியர்லி டச் டு ஈச் அதர் அப்படிங்கிறதுனால இந்த ஆட்டம்ஸை கொஞ்சம் கலரை மாற்றி க்ரீன் கலராக இருந்தது கொஞ்சம் ஷேட் பண்ணி உங்களுக்கு பிங்க் கலராக காமிச்சிருக்காங்க. அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் ஆட்டமை இந்த 4 ஆட்டம்ஸ் தான் என்ன பண்ணுது,
நெய்பராக இருக்குது, இல்லைனா டச் டு ஈச் அதராக இருக்குது அப்படிங்கிறதுனால அதை உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஷேடில் உங்களுக்கு காமிச்சிருக்காங்க. அப்போ அந்த பர்டிகுலர் ஆட்டமோட கோஆர்டினேஷன் நம்பர் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஈக்குவல் டு 4. ஏன்னா 4 ஆட்டம்ஸ் இருக்குது, டச் பண்ணிகிட்டு இருக்கு பாருங்கள். லெஃப்ட்டில் ஒன்று, ரைட்டில் ஒன்று, அண்ட் தென் டாப் அண்ட் தென் பாட்டம். ஸோ அப்போ 4 இருக்கிறதுனால இதனுடைய கோஆர்டினேஷன் நம்பர் நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் என்ன டைப் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங் கிறிஸ்டல்ஸில் ஏபி டைப்புன்னு சொல்கிறாங்க. அப்போ ஏபி டைப் அப்படின்னு சொன்னால் என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கிளியராக புரியும். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆப்பிள் நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். பிங்காக இருக்கிறது எல்லாமே நான் ஆப்பிள் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ ஆப்பிள் அப்படின்னு சொல்லவங்கள கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், ஒரு கலராக இருக்கும். ஸோ ஆப்பிள் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் ஆப்பிளுக்கு மேலே நான் என்ன பண்ணுறேன், வேறு ஒரு ஃப்ரூட்டை நான் அரேஞ்ச் பண்ணுறேன். அப்போ ஆப்பிளுக்கு மேலே நான் ஆரஞ்சு அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ அப்படின்னு சொன்னால் ஏபின்னு வரும். அப்படின்னா எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்பிளுக்கு மேலே ஆரஞ்சு, திரும்ப ஆப்பிள், அதுக்கடுத்து ஆரஞ்சு, திரும்ப ஆப்பிள், அதுக்கடுத்து ஆரஞ்சு, அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு கலர் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறதுனால பிங்க்கு, அதுக்கடுத்து க்ரீனு, பிங்க்கு க்ரீனு ஆல்டர்னேட்டிவ் கலர்ஸாக கொடுத்துருக்காங்க. இந்த டைப் பார்த்தீங்கன்னா ஏபி. ஏன் ஏபி டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ரோவும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக ஆட்டம்ஸ் அரேஞ்ச் ஆகிருக்கு. ஓகே, அதனால் பார்த்தீங்கன்னா இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏபி டைப்புன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பேட்டர்னில் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். In this type, the second row spheres are arranged in such a way that they fit in the depression of the first row as shown in the figure. ஸோ இதில் பாருங்கள், செகண்ட் ரோ ஸ்பியர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபிட் வித் இன் த டிப்ரெஷன். ஸோ எதை அழுத்திக்கிட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு அப்படிங்கிறது ஆப்பிளாக அழுத்திட்டு இருக்குது. அதாவது இது மேலே இருக்குது, இது கீழே இருக்குது. ஓகேவா? த செகண்ட் ரோ இஸ் டினோட்டட் பை ஆஸ் பி டைப். அப்போ ஃபஸ்ட் ரோ அப்படிங்கிறது ஆப்பிள் தானே, அப்போ இது நான் ஏ டைப்புன்னு சொல்லலாம். செகண்ட் ஆரஞ்சு எடுத்துருக்கோம், அப்போ இது பிடி. இது பார்த்தீங்கன்னா ஏ, இது பி, இது ஏ, இது பி. அப்போ ஏபி டைப்புன்னு சொல்கிறாங்க. த தேர்ட் ரோ இஸ் அரேஞ்ச் சிமிலர் டு ஃபஸ்ட் ரோ. தேர்ட் ரோ அப்படிங்கிறது ஃபஸ்ட் ரோல் நம்ம என்ன அரேஞ்ச் பண்ணமோ அதே தான் தேர்ட் ரோவாக அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட் ரோ ஆப்பிள், ஆரஞ்சு, திரும்ப என்ன வைக்கிறோம் ஆப்பிள், அதே பிங்க் கலர், திரும்ப அடுத்தது ஆரஞ்சு, அந்த மாதிரி. ஓகேவா? ஃபோர்த் ஒன் இஸ் அரேஞ்ச்டு சிமிலர் டு செகண்ட் ஒன்னா பி கேட்டகரியில் வரும். திஸ் பேட்டர்ன் இஸ் ரிப்பீட்டட் ஆஸ். திரும்ப இதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், காம்பேக்டாக ரொம்ப அரேஞ்ச்மெண்ட் பண்ணிகிட்டே போகணுன்னு சொன்னால் அந்த டைப்புக்கு நம்ம என்னென்னு சொல்லலாம், ஏபி டைப்புன்னு சொல்லலாம். இன் திஸ் அரேஞ்ச்மெண்ட் ஈச் ஸ்பியர் இஸ் இன் கான்டாக்ட் வித் 6 ஆஃப் இட்ஸ் நெய்பர் ஸ்பியர். இதில் எந்த ஒரு ஆட்டமை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் நெய்பரிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும்ல, எத்தனை வரும்னு சொல்கிறாங்க, 6 வரும்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் இதுக்கு கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் எத்தனை வருது பாருங்கள், 6 வருதா அப்படிங்கிறத பாருங்கள். லெஃப்ட்டில் ரைட்டில் வருதா, 1 2 3 4 5 6 பாருங்கள். இந்த ஆட்டம் நான் கால்குலேட் பண்ணுறேன். லெஃப்ட்டில் 1, ரைட்டில் 1 வரும், டாப்பில் 2, பாட்டமில் 2 வரும். அப்போ இந்த பர்டிகுலர் ஃப்ரூட்ஸை பார்த்தீங்கன்னா டோட்டலாக 6 ஃப்ரூட்ஸும் என்ன பண்ணிகிட்ருக்கு, டச் பண்ணிகிட்ருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ அதனால் அதனுடைய கோஆர்டினேஷன் நம்பர் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 6 அப்படிங்கிறது சொல்லலாம். அண்ட் கம்பேரிங் திஸ் 2 அரேஞ்ச்மெண்ட், 2 டைப் நம்ம பார்த்தோம். ஃபஸ்ட் ஒன் ஏஏ டைப், இப்போ பார்த்தது ஏபி டைப். இது ரெண்டுத்தையும் பார்க்கக்குள்ள ரொம்ப க்ளோஸாக இருக்கிற அரேஞ்ச்மெண்ட். வி ஃபவுண்ட் தட் த க்ளோஸ்டு அரேஞ்ச்மெண்ட் இஸ் ஏபி டைப் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? ரொம்ப க்ளோஸாக அரேஞ்சாக இருக்கிற டைப் என்ன டைப்புன்னு பார்த்தீங்கன்னா ஏபி டைப் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இதனுடைய கண்டினியூஷனை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் எடுத்தோமோ அதை வீட்டில் உட்காந்துட்டு படித்து எழுதி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே எஸ்ஆர்டி. கல்வி பண்புகளை கண்ணின போற்று, கலைகள் யாவையும் கைவசமாக்கு. பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்டி. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே எஸ்ஆர்டி. கல்வி பண்புகளை கண்ணின போற்று, கலைகள் யாவையும் கைவசமாக்கு. பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்டி. Admission is going on from pre-KG to 12th standard.
Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalambakkam, Puducherry 7.